குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 12, 2024 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அது உடனே கிடைக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறது முடியுது பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பிருக்கிறாங்க. இதில் 2ஆம் நிலை காவலர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிய வருது. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக இந்தியன் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இதுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. இதில் மொத்தம் உங்களுக்கு 6000க்கும் மேற்பட்ட கேள்விகளும் 60க்கும் மேற்பட்ட வினாத்தாள்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2000, நியூ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2500 வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். இந்த ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஷெடியூல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை இந்த டெஸ்ட்டில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியல இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். உங்களோட ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு டெஸ்ட்டுக்கும் இன்னொரு டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் வந்து கேப் விட்டு கொடுத்துருக்கோம். அந்த 3 நாளில் தாராளமாக உங்களுக்கு படிக்க முடியும். முதல் 3 தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக நடைபெறும். இதுக்கான கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு கொஷின் பேப்பர் அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் பார்த்து டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு கொஷின் பேப்பர் எப்படி ஸ்டாண்டர்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்து கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். விருப்பம் இல்லைங்க தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்யூஎஸ் சார்பில் நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம். அதனால் வந்து இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம லாஸ்ட் டைமில் படித்தோம்னா படிக்க முடியாது. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கண்ட பஸ் பார்த்துடலாம். அடுத்து துணை முதல்வரின் துணை செயலாளராக ஆர்த்தி வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரி. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா துணை முதல்வராக இருக்க உதயநிதி ஸ்டாலினோட துணை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா செயற்கைக்கோள் ராக்கெட் வெப்பநிலை ஆராய்ச்சி மையம் அமைப்பு தொடர்பாக இஸ்ரோவுக்கும் சென்னை ஐஐடிக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ உதவியுடன் சென்னை ஐஐடியுடைய மைதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வளாகத்தில் திரவ மற்றும் வெப்பவியல் சிறப்பு ஆராய்ச்சி மையம் வந்து அமைக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 1,84 லட்ச ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கு. இங்கு ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளுக்கு தொடர்பான வெப்பநிலை மேலாண்மை ஆய்வு பணிகள் மட்டும்தான் இங்கே மேற்கொள்ளப்படும். இஸ்ரோனுடைய செயற்கைக்கோள்கள் மற்றும் ராக்கெட்டில் ஏற்படும் வெப்பநிலை மேலாண்மை சவால்களை எதிர்கொள்ளும் ஒரு ஆய்வுத்தளமாக இது செயல்படும். ஓகேங்களா? இப்போ ராக்கெட் அனுப்புறோம்னா அதில் இருக்கிற வெப்ப குறைபாடுகளை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இது உருவாக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா திரவ எரிபொருள்களில் இயங்கும் ராக்கெட்டுகளில் ஏற்படும் எரித்திறன் பிரச்சனை, திரவ எரிபொருள் சேமிப்புகளில் ஏற்படும் சவால்கள் தொடர்பான ஆராய்ச்சி பணிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலுவலகத்தில் வந்து மேற்கொள்ள இருக்கிறாங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவுக்கும் சென்னை ஐஐடிக்கும் வந்து தான் ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா வந்து பதவியேற்றுக்கிட்டார். ஓகேங்களா? இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 51வது தலைமை நீதிபதி. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின். ஓகேங்களா? உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு யார் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. அடுத்து உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிக்கான ஓய்வு பெறும் வயது வந்து பார்த்திங்கன்னா 65 வயது. ஓகேங்களா? அதன்படி இன்னும் 6 மாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவ் கண்ணா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 65 வயது நிறைவடை இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பதவிக்காலம் குறைஞ்சபட்சம் 6 மாதம் அவ்வளோதான் இருக்கும். சரிங்களா? சஞ்சீவ் கண்ணா தலைமையிலோட இவருடைய முக்கியமான கேஸ் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 26ஆம் தேதி வந்து தீர்ப்பு அளிச்சிருக்காரு. என்னென்னா மின்னணு வாக்குப்பதிவு வந்து பார்த்திங்கன்னா எந்த குறைபாடும் இல்லை, சரியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு வந்து இவர் வழங்கியிருந்தார். ஓகேங்களா? நாட்டோட ஜனநாயகத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் தேர்தலாம் மிக முக்கியமாக கருதப்படுது. அந்த தேர்தல் வாக்குப்பதிவு இவரோட தீர்ப்பு வந்து மிக முக்கியமானதாக கருதப்படுது. ஓகேங்களா? அடுத்து 2553 மருத்துவ பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 27 வந்து பார்த்திங்கன்னா இணைய வழி தேர்வுகள் நடத்த இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் சார்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணி நான் குரூப்பில் போகிறேன், நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து முப்படைகளின் படைக்கல பிரிவு தலைவராக கமடோஷ் சுரேஷ் வந்து பொறுப்பேற்றிருக்கிறார். ஓகேங்களா? சென்னையை தலைமையிடமாக கொண்ட பாதுகாப்பு அமைச்சக முப்படைகளின் படைக்கல பிரிவு தலைவராக வந்து பார்த்திங்கன்னா சுமடேஷ் ஜே சுரேஷ் அவர் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்கிறார். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்தா போதும். அடுத்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நடிகர் டெல்லி கணேஷ் வந்து மறைஞ்சிட்டார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இந்திய விமானப்படையில் வந்து பணியாற்றிருக்காரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த விமானப்படையின் சார்ந்த மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு அவருடைய உடலுக்கு. ஓகேங்களா?
அடுத்து ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 2017 ஜூலை 1 தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது. முக்கியமான கொஷின் இது, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும் தான் டிஎன்பிசிக்கும் தான். ஜிஎஸ்டி எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா 2017 ஜூலை 1. அடுத்து பிசான பட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல் விதைப்பு நடவு தொடங்கும் காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பருவத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிசான பட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் தொடங்கும். இப்பருவம் வந்து மார்கழி தையில முடிவடையும். ஏறத்தாழ 135 நாட்கள் கொண்ட பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய நீண்டகால நெல் சாகுபடிக்கு வந்து ஏற்றதாகும். ஓகேங்களா. பிசான பட்டம்னா என்ன அப்படின்னா இது ஒரு பருவ காலத்தில் ஒரு காலம். ஓகேங்களா. இதுக்கு அந்த பேர் வச்சு அழைக்கிறாங்க. அடுத்து முதுநிலை ஆசிரியர் பணி தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய பாடத்திட்டம் எழுதியிருக்காங்க. நம்ம டிஎன்யூஎஸ்ஆர் மாதிரி அது ஒரு போர்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து முக்கியமானது, திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஆணையராக வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளருடைய மகள் வந்து பதவியேற்றிருக்காங்க. ஓகேங்களா. மன்னார்குடியை சேர்ந்த ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளர் மகளான திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஆணையராக திங்கட்கிழமை பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அடுத்து அதாவது எம்பி எம்எல்ஏக்களோட தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பணிகள் நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்கும் வகையில் உத்தமர் காந்தி விருது வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2021ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டு மீண்டும் வந்து செயல்படுத்திருக்கு. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற கிராம ஊராட்சிகளுக்கு 10 லட்சத்துக்கான ஊக்கத்தொகையுடன் மாவட்டத்துக்கு ஒரு கிராம ஊராட்சி வீதம் 37 கிராம ஊராட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வந்து வழங்கப்படும். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. இல்லை இது மட்டும்தான் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா உத்தமர் காந்தி விருது வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சிகளுக்கு வழங்குறது. இப்போ உங்கள் ஊர் ஒரு ஊராட்சினா அந்த ஊராட்சி சிறப்பாக செயல்படுது அப்படின்னா அந்த ஊராட்சியுடைய பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாராட்டு சான்றிதழும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சத்துக்கான ஊக்கத்தொகையும் வழங்கப்படும். ஓகேங்களா. அடுத்து மாமன்னர் ராஜராஜனுடைய சதய விழாவில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜன் விருது வழங்கியிருக்காங்க. தஞ்சை பெரிய கோவில் நடைபெற்ற சதய விழாவில் 5 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாமன்னர் ராஜராஜன் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியர் கோ தெய்வநாயகம், மருத்துவர் சி குணசேகரன், திரைப்பட ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன், கல்வியாளர் புனிதா கணேசன், சமூக கொடையாளர் குரு சுப்பிரமணிய சர்மா ஆகியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாமன்னர் ராஜராஜன் விருதும் திருத்தணி என் சுவாமிநாதனுக்கு தேவார நாயகம் விருதும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க. அடுத்து உலக வர்த்தக நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கு உணவு அளிப்பதற்காக 2030ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் நிறைவான உணவு அப்படின்ற வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயம் பண்ணி இந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொது விநியோக திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இலவச கோதுமைகள்லாம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். 2030ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் நிறைவான உணவு அப்படின்ற இலக்கை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பயணம் பண்ணிட்டுருக்கு. அது மட்டும்தான் முக்கியம், வேறு எந்த வேலை. உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பணியாளர் தேர்வானத்துக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா 2 தேர்வு, அதாவது இப்போ நம்ம குரூப் 2 குரூப் 4 மாதிரி 2 தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வச்சதுனால அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டம் வந்து நடத்திருக்கு. அடுத்து கும்பமேளாவை கலாச்சார பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அமைப்பு சில ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து பிரயாக்ராஜில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கும்பமேளா கொண்டாடப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டத்தை தமிழகத்தின் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் சிதம்பரம் வந்து கைப்பற்றிருக்காரு. சேலஞ்சர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரணவ் வந்து வசப்படுத்தியிருக்காரு. பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் பெருசாக கேட்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்க வாய்ப்பே இல்லை. நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஷினும் ஆன்லைன் பண்ணி கொடுத்துறதுனால அதை தாண்டி கேட்கவே மாட்டாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச ஒஃபிஷியலாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு காவலர் தேர்வுக்கான இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக அந்த 3 ஃப்ரீ டெஸ்ட்டையும் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் 4 தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 டெஸ்ட்டையும் எழுதி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஷின் பேப்பரோட ஃபீட்பேக் கூட நீங்கள் இந்த நம்பருக்கு அனுப்பலாம். சரிங்களா. ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் எந்த டவுட்னாலும் கேட்கலாம். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.